மீனாட்சிக்கு 3 மகன்கள். மூத்த 2 மகன்களின் மருமகள்கள் பணக்கார வீட்டுப் பெண்கள். கடைசி மகன் செந்தில் ஏழைக் குடும்பத்தில் இருந்த செல்வியை திருமணம் செய்தான். மீனாட்சி தன் சொத்துக்கள் அனைத்தையும் மூத்த 2 மகன்களுக்கும் பிரித்துக் கொடுத்தார். செந்திலுக்கு பழைய ஓட்டு வீட்டை மட்டும் கொடுத்தார். சொத்து வாங்கிய மூத்த மகன்கள் மீனாட்சியைச் சரியாக கவனிக்கவில்லை. நீ இவன் கூட இரு, அவன் கூட இரு என்று அவரை பந்து போலத் தள்ளினர். கடைசியில் அவரை முதியோர் இல்லத்தில் சேர்க்க பார்த்தனர். அத்தை, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். எங்க வீடு சின்னதுதான். ஆனா அங்க உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு. வாங்க அத்தை. இல்ல செல்வி, நான் உனக்கு எதுவுமே கொடுக்கல. என்னால உனக்கு எதுக்குச் சுமை? நீங்க கொடுத்த சொத்தை விட என் கணவரை எனக்கு கொடுத்ததே பெரிய விஷயம் அத்தை. சொத்தை இருப்பவர்களிடம் கிடைக்கும் மரியாதையை விட அன்பு இருப்பவர்களிடம் கிடைக்கும் மரியாதையே. செல்வியின் வீட்டில் மீனாட்சிக்கு கிடைத்த கவனிப்பும் அன்பும் சொத்து வாங்கிய மகன்களின் வீட்டில் கிடைக்கவில்லை. மீனாட்சி தன் தவறான முடிவை எண்ணி வருந்தினார். இறுதியில் தன் மீதமுள்ள நகைகளை விற்று செல்வியின் குடும்பத்தை முன்னுக்குக் கொண்டு வந்தார்.